வெல்கம் டு அக்குஹார்னி சேனல். இன்றைக்கி நம்ம போரூர் பற்றி பார்க்கலாம். சென்னை அடுத்த போரூர்னு ஒரு ஊர் இருக்குது. சென்னையில் உள்ள முக்கிய இடங்களின் ஊர் பெயர்கள் எப்படி வந்ததுன்னு தெரியாது நம்மளுக்கு. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி சென்னையோட ஒரு பகுதி போரூரை பற்றி பார்ப்போம். சென்னை என்ற பெயர் ஆக்கம் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? சென்னை சென்ன பசவ நாயக்கன் என்பவர் தான் இந்த பகுதியை ஆண்டு வந்தார் 1600 வருடங்களுக்கு முன்னாடி. 1600 வருடம் வாக்கில்னு சொல்லலாம். வெறும் 10,000 ரூபாய்க்கு கிழக்கிந்திய கம்பெனியாரிடம் விற்று விட்டாராம். அவர் ஆண்ட பகுதியின் ஞாபகமாக தான் இன்றைக்கி சென்னை பட்டணம், அதான் சென்ன பசவ நாயக்கன் அவரோட பேர் ஞாபகமாக சென்னப்பட்டணம் அப்படின்றது நம்ம அழைக்கப்பட்டு இன்றைக்கி சென்னை ஆகிவிட்டது. அதுக்கு இடையில் மெட்ராஸ்னு இருந்துச்சு. முகமதியர்கள் பலர் இங்கே பள்ளி வாசல்களை நிறுவி தொழுகை நடத்தியபடி இருந்ததால் மதராஸே என்று அழைக்கப்பட்டது. பின்னாளில் அது மெட்ராஸ் ஆகிவிட்டது. அந்த மாதிரி பார்க்கும்போது கோடம்பாக்கம், கோடாபாக், குதிரைகள் அதிகமாக வளர்ப்பவர்களும் நிறைந்த பகுதியாக இருந்ததுனால கோடாபாக் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாம்பலம், மாமல்லன் அப்படின்ற ஆங்கிலேய கலெக்டர் தங்கியிருந்த இடம் இன்றைக்கி மாம்பலம் ஆகிட்டது. இதோட பெயர் காரணம் பார்க்கலாம். மா அம்பலம். ஒரு காலத்தில் மிகப்பெரிய சிவாலயம் இருந்ததாகவும் அந்த சிவ ஆலயம் அடங்கிய பகுதி மா அம்பலம் அப்படின்னு வழங்கப்பட்டதாகவும், இன்றைய கிருஷ்ணவேணி திரையரங்கமே ஒரு கோயில், ஒரு மிகப்பெரிய திருக்குளம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சைதாப்பேட்டை சதயபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சதையு அப்படின்ற மன்னர் 108 சிவாலயங்களை எழுப்பினார். அதில் 108வது சிவாலயம் சதயபுரத்தில் இருக்கிறது. திருக்காரணீசன் சதையுபுரம் கூப்பிட வசதியாய் சைதாப்பேட்டை அப்படின்னு ஆயிடுச்சுங்க. கிண்டி, பருங்கி முனிவர் தன்னுடைய தவ காலத்தில் பூஜைக்கான கிண்டி அந்த கையில் வச்சுருப்பார்ல, அதை கீழே வச்சுட்டாராம். அதை வச்ச இடம் தான் கிண்டி அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரங்கி மலை. பரங்கி முனிவர், பிருங்கி அப்படின்ற ஒரு முனிவர் சிவாலயத்தில் வழிபட்டுட்டு வந்திருக்காரு. பரங்கி மலையில் இருப்பதாக சொல்கிறாங்க. அப்புறம் சர்ச்சுகள், பழைய கோவிலின் கட்டமைப்புகள் இருப்பதாக சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் இது பரங்கி மலை ஆயிடுச்சுங்க. சேத்துப்பட்டு, மண்பாண்டம் செய்யும் குயவர்கள் அதற்கான மண்ணை இந்த பகுதியில் சோறு போல குழைத்து மாட்டு வண்டியில் எடுத்து செல்வார்களாம். அதுதான் சோறு குழைத்த இடம் சோற்றுப்பட்டு, இப்போ சேத்துப்பட்டு ஆயிடுச்சுங்க. எழுமூர், இன்னும் சென்னையில் சூரியோதயம் விழும் முதலிடம் எழுமூர் பூமி மட்டத்தின் மேல் தளத்தில் உள்ளது. சூரியன் எழுமூர் என்று எழும்பூர் ஆகிவிட்டதுங்க. இதற்கு சாட்சி தாசப்பிரகாஷ் அருகில் உள்ள சந்தில் இருக்கும் சிவனுக்கு எழுமீஸ்வரர் அப்படின்ற பெயருக்கு திருநாவுக்கரசரால் வைப்பு தலமாய் பாடப்பட்ட திருத்தலங்க இது. ராயபுரம், பல்லவ மன்னனின் அமைச்சரவையில் இருந்து ராயர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மானியம் ராயர்புரம் அப்படின்னு கூப்பிடப்பட்டுருச்சு. சிந்தாதரிப்பேட்டை, சின்ன தரிப்பேட்டைன்னு சொல்லுவாங்க. சிறிய அளவில் தறி வைத்து கொண்ட குழந்தைகளுக்கான துணிகளை நெய்த ஒரு பகுதி சின்ன தரிப்பேட்டை அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தண்டையார்பேட்டை, இன்னைக்கு தொண்டையார்பேட்டை ஆகிப்போச்சு. பல்லவ ராஜ்யத்தில் உள்ள கோவில்களின் கைங்கரிய தொண்டை பிரதிபலன் பாராது ஆட்சி வந்த அன்பர்களுக்கான குடியிருப்புக்கு கொடுக்கப்பட்ட மானியம் தொண்டையார் பூரி என்று தொண்டையார்பேட்டை ஆயிடுச்சுங்க. அப்புறம் புரசைவாக்கம் புரசு காடுகள் மண்டி இருந்த பகுதியினால புரசவாக்கம்னு ஆச்சு. அதுக்கப்புறம் அமைந்த கரை, அமர்ந்த கரை. ராமபிரான் லவகுசர்களுடன் போரிட்டு வெற்றி காண முடியாமல் அமர்ந்த கூவக்கரை என்று அமைந்த கரை ஆகிவிட்டது. செங்கல்பட்டு, செங்கழுநீர் பூக்கள் நிறைந்த குளங்களை நிறைய கொண்ட இடம் அப்படின்றதுனால இது செங்கல்பட்டு ஆயிடுச்சுங்க. பெருங்குளத்தூர், பெரிய பெரிய குளங்களை தனக்கந்தே கொண்ட விவசாய பூமி அப்படின்னு ஒரு பெரிய குளத்தூர் இன்னைக்கு பெருங்குளத்தூர் ஆயிடுச்சு. பல்லாவரம் பல்லவர்கள் எழுப்பிய சமண பள்ளிகள் உள்ள இடங்க. அனகாபுத்தூர் அருகே இன்னைக்கும் பார்க்கலாங்க. பரங்கிமலை, பரங்கியர் அப்படின்ற ஆங்கிலேயர்களுக்கு பெயர். செயின்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கி படையினர் வசித்து வந்ததுனால இது பரங்கி மலையாக வழங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றொரு உதாரணம் பார்த்திங்கன்னா பரங்கிப்பேட்டை. போர்ட்டோ நோவா அப்படின்னு போர்ச்சுகீசியர்கள் கோட்டை கட்டின இடம். அது கடலூரில் அமைஞ்சிருக்கு. அதனால இதுக்கு போர்ட்டோ நோவா அப்படின்றது அது மாதிரி பரங்கி மலை ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பூந்தமல்லி, பூந்தன் அப்படின்ற அரசன் ஈசன் மோஷம் கொடுத்த இடம். மல்லி காடுகள் அடர்ந்த இருந்த இடமா இருந்திருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு
இந்த இடத்துக்கு பூந்தமல்லின்னு பேர். இங்கேருந்து வந்து மல்லிகளை பறித்து தான் ராமானுஜரே வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் காஞ்சிபுரத்துலேயும் அவரோட இல்லை ஸ்ரீபெரும்புத்தூர்லேயும் தொழுகை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாமி கும்பிட்டுருக்காங்க, அது வச்சு இது பண்ணியிருக்காங்க. இந்த பூந்தமல்லியில் இருக்கிற அம்மன் பேர் பூவிழந்த தாயார், பூவிருந்தவள்ளி தாயார்னே சொல்லுவாங்க. ஸோ அதனால இதுக்கு பூந்தமல்லி, இப்போ பூவிருந்தவள்ளி அப்படின்னு இப்போ பூந்தமல்லி ஆயிடுது. நந்தம்பாக்கம், நந்தர்கள் அப்படின்ற ஒரு வம்சத்தவர்கள் ராமனை வரவேற்ற இடம் இந்த நந்தம்பாக்கம். ராமாபுரம், ராமபிரான் தங்கிய மாஞ்சோலை அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம கூப்பிட ராமாபுரம். இப்போ அந்த மாஞ்சோலையே இல்லாமல் போச்சு. இப்போ டிஎல்எஃப் அதெல்லாம் வந்ததுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எல்என்டி பில்டிங்ஸ் தான் இருக்கும், அதில் நடுவில் நிறைய மாந்தோப்பு இருக்கும். இன்றைக்கி இருக்க டிஎல்எஃபே வந்து ஒரு காலத்தில் வந்து மாந்தோப்பு. அதுக்கப்புறம் போரூர், நான் ஆரம்பித்த இடம் வந்துட்டோம். போரூர் வந்து முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்துக்கு ஆயுதம் எடுத்த இடம், அதனால் இதுக்கு வந்து போரூர். இதே மாதிரி போர் இட்ட இடம் வந்து திருப்போரூர்னு சொல்லிட்டு நம்ம சென்னைக்கு மிக அருகிலே தான் இருக்குது, நம்ம ஓஎம்ஆர் ரோட்டில். இதுக்கு அடுத்து குன்றத்தூர், குன்றுகள் நிறைந்த ஊர். சீக்கிரம் போய் பாருங்கள், ஏன்னா மழை முழுசுமே பார்த்திங்கன்னா முழுங்கிட்டாங்க, புல்டோசரால் காலி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போவே சீக்கிரம் போய் பார்த்துடுங்க பார்க்காதவங்க. ஸ்ரீபெரும்புத்தூர், அசுரபூதங்கள் நிர்மாணம் பண்ணிய சிவாலயபுரி இங்கே இருக்குது, அதனால் இதுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படின்னு பேர் வந்தது. சுங்குவார் சத்திரம், பழங்காலத்தில் வரி வசூலித்த டோல்கேட், அதனால இது வந்து சுங்குவார் சத்திரமே ஆயிடுச்சு. ரியல் டோல்கேட் இதுதானுங்க அந்த காலத்தில் பண்ணது. அதுக்கடுத்து நந்தனம், மாம்பழத்துலேருந்து சிவாலய நந்தவனம் இருந்த இடம், இதுக்கு நந்தனம் அப்படின்னு பேர் வந்துடுச்சு. இங்கே பூமியிலேருந்து எடுக்கப்பட்ட நந்தி சிஐடி நகரில் இருக்குங்க, அங்கே ஒரு கோயில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். யானை கவுனின்னு சொல்கிறாங்களே, திருக்குடை வைபவத்தில் எம்பெருமான் யானை போல் ஓடி தாண்டினாராம். ஒரே சமயத்தில் 2 ரயில்வே கேட்டுகள் போடப்பட்ட பெரிய நுழைவாயில் தான் யானை கவுனிங்க. மாதவன் ஈசனிடம் வரம் பெற்ற இடம் என்று மாதவரம். புராதான சிவா விஷ்ணு ஆலயங்கள் இங்கே நிறைய இருக்குது. வலசரவாக்கம், வள்ளி சேர்ப்பாக்கம், முருகன் பெருமான் வள்ளியோடு சேர்ந்த இடம் இன்னைக்கு வலசரவாக்கம். இங்கே 7 அடி முருக விக்கிரகம் பூமியிலிருந்து கிடைத்த கோயில் கட்டியிருக்கிறாங்க. எல்லா டிவி சீரியலிலும் தவறாமல் இந்த கோயில் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரக்காடு தங்கல், வருடத்தில் திருநாள் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் இங்கே எப்படி சொல்கிறது, ராத்தங்களுக்கு வருவார். எங்கே பார்த்தாலும் தண்ணீரில் மிதக்கும் காட்டிற்கு நடுவே எம்பெருமானின் சோலை இருந்துதான், அதனால் வந்து ஈக்காட்டு தங்கல்னு சொன்னாங்க. இன்றைக்கி அது இல்லை, சுவகாவை போயிடுச்சு. முகப்பேர், அது வந்து மகப்பேர் சந்தானபுரி அப்படின்ற ஒரு பேர். முகலிவாக்கம், கோவூர் ஈசனிடம் கிரீடம் மௌலி இருந்த இடம் மௌலிவாக்கம் அப்படியும் முகலிவாக்கம்னு மாறிடுச்சு. ஐனாவரம், ஐயன் பிரம்மா பூசித்த சிவன் வரம் பெற்ற இடம், அதனால் இது ஐனாவரம் ஆயிடுச்சு. இப்படி சென்னையோட எனக்கு தெரிஞ்ச முக்கியமான பிளேஸ்கள் பற்றி முக்கிய இடங்களோட ஊர் பெயர் வந்து எப்படி வந்துச்சுன்னு நான் வந்து உங்களுக்கு விவரிச்சிட்ருக்கேன். இந்த கருத்துக்களத்தில் வந்து எப்படி ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் அதை வந்து எனக்கு கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ தூரம் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் நல்ல உள்ள வ்ளாக்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் போரூர்லேருந்து எங்கள் வீட்டுக்கு போய் எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. இவங்க தாங்க